சில படத்தோட ட்ரெய்லர் செம்மையாக இருக்கும், ஆனால் படம் மொக்கையாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்து செம்ம ஹைப்பில் போன நம்மளை ஐயோ காப்பாத்துங்கன்ட்டு கதறிக்கிட்டே வெளில ஒடியார வச்ச ஒரு 5 படத்தை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிற படம் கோப்ரா. இந்த படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து. அதுக்கு முன்னாடி அவரோட படம் டிமாண்டி காலனி மிகப்பெரிய ஹிட்டுங்கிறதுனால இதுக்கு ஒரு பெரிய ஹைப் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு. அதே நேரம் இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணுறாங்கடா, விக்ரம் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு படம் பண்ணுறாரா ஊன்ட்டு ஏகப்பட்ட ஹைப்பு. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் விஜய் அஜித்துக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷனை இந்த படம் பண்ணுச்சு. ட்ரெய்லரில் அவங்க காட்டின விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்ததுனால இந்த படத்தை நம்பி எல்லாரும் போய் தேட்டரில் உக்காந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு இந்த படத்தை தேட்டரில் பார்த்தவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி என்னை முதல்ல வீட்டுக்கு விடுங்கடான்ட்டு நம்மளை ஃபீல் பண்ண வச்ச படம் தான் கோப்ரா. நீங்க யாராவது கோப்ரா படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது விவேகம். நான் யாருங்கிறத எப்பவுமே நான் முடிவு பண்றதில்ல. இதை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ இதுல வந்த டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வரா. இதுக்கு முன்னாடி அஜித் சிறுத்தை சிவா கூட்டணியில் வந்து 2 படமும் பிளாக் பஸ்டர் ஆனதுனால, அதுவும் இந்த படத்தை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. அனிருத் பிஜிஎம்மும் பயங்கரமாக இருக்குன்ட்டு ஏகப்பட்ட ஹைப் இந்த படத்துக்கு இருந்துச்சு. இந்த விவேகம் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ எந்த டைலாக்கை எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே டைலாக் படத்துல பார்க்கும்போது என்ன எழவியாது. சிறுத்தை சிவாவோட படங்கள்ல எப்பவுமே டைலாக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் தான். அது விவேகம்க்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நல்லா அமைஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த விவேகம்ல டைலாக் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவர் வச்ச இடம்லாம் பார்த்தீங்களா, டேய் இப்போ இந்த டைலாக் நான் உன்ட்ட கேட்டனாடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விவேகம் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் ஆக காரணமாக இருந்தது இந்த ஒரு ட்ரெய்லர்னு எதனால சொல்கிறோன்னா இந்த சீன்ஸ்னால தான். போராடாம அவன் போகவும் மாட்டான், ஆகவும் மாட்டான். அடுத்து பார்க்க போகிறது நம்ம மணி தாத்தாவோட சம்பவமாக இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ட்ரெய்லர்னு இல்லை, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தப்பயே ஒரு பயங்கரமான சம்பவம் ரெடியாக இருக்குடா, 100 நாயகன் டான்ட்டு இவங்களே சொன்னாங்க. அதாவது நாயகனுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் சேர்றாங்க. அப்படி சேரும் போது இது 100 நாயகன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பில்டப் வேற ஏற்றி விட்டாங்க. இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்த விஷயங்கள், அந்த பிஜிஎம், அதே நேரம் இந்த படத்தோட டைட்டிலு, அதுவும் ட்ரெய்லர்ல சிம்பு பேசின இந்த ஒரு டயலாக், சிம்புவும் உள்ள வந்திருக்காருடா, கமல்ஹாசனும் சிம்புவும் சேர்ந்து இந்த படத்துல சம்பவம் பண்ண போறாங்கன்னு நினைச்சா இவங்க எதை சம்பவம் பண்ணாங்கன்னா, என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. அங்கேயே இந்த படம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த தக்லீஃப் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாம் பார்த்து யாராவது பயங்கர ஹைப்பில் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு வெளில வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம சிறுத்தையோட மற்றொரு சம்பவம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேன் வேர்ல்டு படம்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகி இதோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டேய் ஹாரி பாட்டர் ரேஞ்சுக்கு இருக்குடான்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சீரியஸாக விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இருந்து என்ன பிரயோஜனம், படம் முழுக்க கத்தி கத்தி கத்தியே இந்த படத்தை காலி பண்ணிட்டாங்க. இந்த படத்தை நானும் தியேட்டரில் தான் பார்த்தேன். அதனால் என் மனசில் என்ன படுதோ அதை நான் சொல்கிறேன். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சிவாவோட சில பில்டப்பான சீன்ஸோட பயங்கரமாக தான் ஆரம்பிச்சுது. ஆனால் ஒரு படத்தில் ஒரு பில்டப்பான சீன் இருக்குன்னா அதுக்கு முதுகலமாக அமையிறது அந்த படத்தில் வந்து பிஜிஎம் தான். இந்த படத்தில் சில நல்ல சீன்ஸ் வந்துமே பிஜிஎம் ரொம்ப இறைச்சலாக நம்மளால் கேட்க முடியாத அளவுக்கு இருந்ததுனாலேயே அந்த சீன்ஸ் எல்லாம் வெறுக்கிற மாதிரி ஆணுச்சு. அதுவே இந்த படத்தோட ஒரு படுதோல்விக்கு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சது. இந்த படத்துக்கு பார்த்து விஷுவல்ஸை செதுக்கியிருந்தாங்க. ஆனால்
இந்த படத்தில் வந்த அந்த இறைச்சலான பிஜிஎம்னாலையும் அதே நேரத்தில் சிவாவையும் நம்ம குத்தம் சொல்லணும். எல்லா இடத்துலையும் சூர்யாவை கத்த வச்சு அந்த சீனையே சொதப்பி இந்த படத்தை காலி பண்ணிட்டாரு. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே முரட்டடி கொடுத்த படமான பீஸ்ட் வீரராகவன். இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும்போது இது அடுத்த துப்பாக்கி அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு ஒரு ஹைப்பே கிரியேட் ஆனிச்சு. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த படத்தோட ட்ரெய்லருமே அமைஞ்சிருந்தது. ட்ரெய்லரில் விஜயை பார்க்கும்போது இங்கே பாருடா இந்தியாவோட ஜேம்ஸ் பாண்ட்ரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்தை இந்தியாவில் எடுக்கணும்னா விஜய் தான் பர்ஃபெக்ட் ஆக்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ட்ரெய்லரை பார்த்து செதுக்கினவங்க படத்தை கோட்டை விட்டுட்டாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் பாகிஸ்தானுக்கே போய் தூக்கிட்டு வர சீனெல்லாம் உண்மையிலேயே பயங்கர எதிர்பார்ப்போட போன எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சது. இப்படி ஒருத்தன் உள்ள இருக்கும்போது ஆள் ஹைஜாக் பண்ணா என்ன ஆகும்? இப்போ வீரா உள்ள அந்த டெரரிஸ்டுங்களை எப்படி ஓட விட்டுருப்பான்? சரி, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 படமும் ட்ரெய்லர் பயங்கரமாக இருந்து தியேட்டரில் பயங்கர அடி வாங்கின படம்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச படம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.